ஹலோ டியர்ஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ரொம்ப காலத்துக்கு பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணார். அன்னைக்கு கால் பண்ணி என்ன விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு எடுத்துகிட்டு முக்கியமான ஒரு டவுட் கேட்குறதுக்காக கால் பண்ணேன்பா. என்ன அப்படின்னா, நான் வந்து வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி கட்டிங்ஸ் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ரொம்ப நாளாக இதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியுது, அவங்கள நான் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒன் மோர் ப்ளீஸ், ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது, இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒன்றில் ஒரு சகோதரர் ஹோம் ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்குறாரு. தட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, நல்ல ஒரு ஃபிட்னஸ் பாடி உள்ள ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நம்ம தலைவரும் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, அவரை மாதிரியே எனக்கு ஃபிட்னஸ் வரல, அவரை மாதிரியே எனக்கு அப்டாமன் வரல, அவரை மாதிரி நான் லீன் ஆகலை அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆக்சுவலாக இவர் சக்கப்பழம் மாதிரி இருப்பாப்புல, நம்மளால சக்கப்பழம் மாதிரி இருப்பாப்புல. உருண்டை கத்திரிக்காய் டக்குன்னு கொஞ்சம் தள்ளிதுன்னு பார்த்தா உருண்டை கத்திரிக்காய் மாதிரி இருப்பாப்புல. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம சகோதரர் வந்து அப்படியே ஸ்வாட் மாதிரி இருக்கக்கூடிய அப்படியே கத்தி மாதிரி இருக்கிற உடம்பு வச்சுட்டு நம்ம சகோதரர் ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. எத்தனை மாதம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு? 3 months ஃபாலோ பண்ணினாராம். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அது மாதிரின்னு வரல, அப்போ நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, டேய் கண்ணா, உனக்கு உடம்பு ஃபிட் ஆகணும், இல்லை நல்லா அழகாக ஷேப் ஆகணும் அப்படின்னா ஹோம் ஒர்க் அவுட்லாம் தூக்கி தூர போட்டு ஜிம்முக்கு போடா. பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜிம் இருக்கும், ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணு, எல்லா மசிலுக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, அங்கே உள்ள மாஸ்டர்கிட்ட கேளு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்த அறிவுரை. இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் மீ ஆல்சோ பார்க்குறதுக்கு எங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது, ஃபிட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு லெவலில் ஃபிட்டாக இருக்கேன்னா, சில சகோதரர்கள் இன்னும் சூப்பராக ஃபிட்டாக இருப்பாங்க, இன்னும் சில சகோதரர்கள் ஹேண்ட்ஸம் லெவல் ஃபிட்டாக இருப்பாங்க. பட் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒர்க் அவுட்டை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க, ரைட்? அதே ஒர்க் அவுட்டை வச்சு அவங்கள மாதிரி பாடியை மற்றவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னா முடியும். பட் அவங்கள்ட்ட ட்ரைனிங்கில் இருந்தால், இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸி. பட் அவங்க சொல்கிறத அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் அதில் வந்து ஃபுல்லாக எனக்கு அதே மாதிரி ரிசல்ட் வரலன்னா வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம முழுசாக யோசிச்சுக்கணும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்னஸ் உடம்பை ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு டயட் மெத்தட் கண்டிப்பாக இருக்கும். தென் அதுக்காக சாதாரணமாக நம்ம வீட்டில் பண்ண செங்கல்ல வச்சு லைட்டாக பண்ணுறது, இல்லை சிலிண்டரை வச்சு லைட்டாக பண்ணுறது, இல்லை தண்ணி கேனை வச்சு லைட்டாக பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகுமானா வேலைக்கு ஆகாது. ஓகே, ஏன்னா அவங்க உருவாக்குனது லீன் பாடியிலேருந்து மேபி அந்த அவ்வளோ ஃபிட்னஸ் பாடியை உருவாக்கியிருக்கலாம். மேபி ஹோம் ஒர்க் அவுட்லேயே, சிலர் ஹோம் ஒர்க் அவுட்டில் உருவாக்காமல் ஜிம்முக்கு போய் உருவாக்கியிருப்பாங்க, உருவாக்கிட்டு அதை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை கொடுப்பாங்க. பட் ஹோம் ஒர்க் அவுட்லேயே அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் லீன் பாடியாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப நாள் டயட் இருப்பாங்க. இப்போ கேலிஸ்தானிக் சில சகோதரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கேலிஸ்தானிக் பண்ணுறாரு. அவர் வந்து பல்காக இருந்து தான் ஃபிட்டாக இருக்கிறாரு. பல்காக இருந்து எப்படி ஃபிட் ஆகினா, ரொம்ப நாள் டயட் பண்ணி அந்த டயட் மூலமாக ஃபிட் ஆகி அகைன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் பல்க் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். ஷர்ட் இல்லாமல் வீடியோ போடுவார், இப்போ ஷர்ட்டோட தான் வீடியோ போடுறாரு. ஸோ ஃபிட்டாக, அதாவது அப்டாமனாக ஷெட்டடாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு சீசன் மாதிரி. அது வந்து கண்டினியூவாக நம்ம வந்து ஷோ பண்ணுற மாதிரியே பண்ணுறது வந்து கண்டினியூவாக ஜிம் போயிட்டு, இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கண்டினியூவாக ஜிம் போயிட்டே இருக்கிறோம், கண்டினியூவாக ஒரு டயட் மெத்தடில் இருக்கிறோம், அப்பப்போ நல்லா சாப்பிட்றோம், அப்பப்போ டயட்டை மாற்றுறோம். இப்படி இதையே ஒரு வேலை தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு அந்த அப்டாமன் ஷோ ஆகிட்டு இருக்கிறது சம்டைம்ஸ் காம்படிஷன் டைமில் ரொம்ப டீப்பாகவும், மற்ற டைமில் லைட்டாகவும் தெரியும். நமக்கு வந்து ஒரு சீசனுக்கு மட்டும் அதை வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். கண்டினியூவாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு அது நல்லது இல்லை. ஏன்னா ஃபேட் நமக்கு உடம்புக்கு வேணும், நல்ல ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிட்ணும், ஹாப்பியாக இருக்கணும். நான் எப்பவும் சொல்கிறேன், ஃபிட்னஸுங்கிறது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, நல்ல சாப்பிட்றதுக்கு தான் ஃபிட்னஸை தவிர சாப்பிடாமல் தவம் கிடக்கிறதுக்கு இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, எனக்கு ஷேப்டாக வரணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிற ஒன்று தான், நீ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பண்ண வேண்டியது வீட்டை விட்டு இறங்கு, வெளியே, வீட்டுக்குள்ளே கிடக்காத. ஏன் ஹோம்லேயே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்? எதுக்கு ஏன் ஹோம்லேயே பண்ணணும்னு ஆசைப்படுற? வீட்டை விட்டு இறங்கு, வெளியே ஓடு, ஒரு 30 minutes 40 minutes ஜாகிங் பண்ணு, ஃப்ளோரிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணு. பக்கத்தில் கிரவுண்ட் இல்லாத இடங்கள் இருக்காது, கண்டிப்பாக கிரவுண்ட் இருக்கும், அங்கே கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் அது போக டயட் மெத்தட், டயட்னால் தன்னஞ்செறிவது போயிருக்கு, நமக்கே தெரியும். ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடாது. நம்ம எதை அதிகமாக எடுக்கிறோம், ரைஸ் நிறைய எடுக்கிறோமா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். தேவை உடம்புக்கு தேவையான உணவுகளை கொடுப்போம். ப்ரோட்டீன்ஸுக்கு சிக்கன் கொடுப்போம், எக்கு கொடுப்போம், இல்லை வேறு டால், இந்த மாதிரி விஷயங்கள், பருப்பு பயிர் வகைகள் இருக்குல்ல, அதை கொடுக்கலாம். எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு எங்களோட சொல்லுவோம் யானைக்கு வளம் கொடுக்கலாம்.
ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் அதை தேடி ஓடாதீங்க. நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருட்களே தாங்க. பனானாஸ் சாப்பிட்லாம், இல்லை பைனாப்பிள் சாப்பிட்டு போகலாம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஓகே, இந்த மாதிரி போங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. நாம் ரொம்ப நாளாக பண்ண தவறுனால தான் நம்ம உடம்பு வந்து நம்மளுடைய அழகான ஷேப்பை இழந்திருக்கும். ஸோ நாம் பண்ண வேண்டியது கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. ரொம்ப அதை ஏற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, அது மாதிரி இறக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆனால் தான் அது வந்து நமக்கு நிலையானதாக இருக்கும். இல்லை இந்த ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீ ஃபாஸ்ட்டாக இறக்குறியோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மறுபடியும் கெயின் ஆகும். சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடந்து உடம்பை வந்து குறைச்சிடறான்னு வச்சுக்கேன். தென் மறுபடியும் நீ சாப்பிடும்போது என்ன நடக்கும்? சேம் விஷயம் தான் நடக்கும். அதுக்கு அப்படி படிப்படியாக பண்ணி வந்தோம்னா பெஸ்ட். அதுதான் நான் சொல்கிறது. அந்த சகோதரருக்கு சொன்னது ஏக்கனா நீ அவனை பார்த்து அதே மாதிரி பண்ண நினச்சேன். சரி ஓகே, அவன் லீன்லேருந்து அதே மாதிரி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கா, சிம்பிளாக ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்குறான், அழகாக உடம்பு வந்துருச்சு. பட் நீ எப்படி இருக்கிற தங்கம்? நீ வந்து சக்கப்படம் மாதிரி இருக்கிற. நீ என்ன பண்ணணும், நீ இன்னும் நிறைய ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும். ஒர்க் அவுட்ஸ் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் உனக்கு 10 மணி சத்தியமாக பத்தாதுராக்கண்ணா, சத்தியமாக பத்தாது. நீ கம்பல்சரி 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஜாகிங் ஓடிடு. ஓடாமல் நடக்காது. ஓகேவா? அதை முதல் பண்ணு. இது என்னடா சொல்கிற? அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து எனக்குண்ணா முட்டையாக போட போகிறேன்? வீட்டுக்குள்ளே இருந்து முட்டை போடாத, வெளியே இறங்கு. பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு போக முடியலையா, முதல் ஃப்ளோரிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணு. வெளியே இறங்கி ஓடு, ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஜாகிங் பண்ணு. அங்கேயே கிரவுண்ட்லேயே ஏதாவது அப்டாமன் ஒர்க் அவுட்ஸ், கோர் ஒர்க் அவுட், பிளாங்க் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ண முடியுமா பண்ண ஒன்று. இன்னும் உனக்கு ஷோல்டர்லாம் அந்த மாதிரி புடச்சி நீ அனுப்பின ஃபோட்டோஸை பார்த்தா அந்த பார்த்தா எனக்கு ஷோல்டர்லாம் நல்லா இருக்குது, ஷோல்டர் நல்லா இருக்குது, செஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ கெயின் பண்ணுறதுக்கு நீ வீட்டில் தண்டால் மட்டும் போட்டு நான் செஸ்ட்டை கெயின் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் அது பாசிபிளானா எனக்கு தெரிஞ்சில்லை. இல்லை எனக்கு அந்த மெத்தட் தெரியுமானா எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட நீ கேட்குறதுக்கு நான் உனக்கு சொல்கிறது, தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிம்முக்கு போக முடியல, முதல்ல வீட்டை விட்டு இறங்கு. வீட்டுக்குள்ளேயே நான் முட்டை போடுவேன்னு இருக்காதுக்கண்ணா. இதுதான் நான் அவருக்கு சொன்னது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். யோசிக்க வேண்டியது ஒன்று தான். நாம் பார்க்குற ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அண்டு ஃபிட்னஸான பாடி வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக நம்மளை பூஸ்ட் பண்ணுற ஒரு விதமாக இருக்கணும். தென் அவங்க சொல்கிறதுலேருந்து நமக்கு தேவையான கருத்துக்களை நாம் எடுத்துக்கலாம், அதுவும் சரியானதாக இருந்தால். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு நேரடியாக, ஏன்னா ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு சம்டைம்ஸ் நமக்கு சொதப்பிடுறது இல்லை, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஆனால் நேரடியாக வாங்குகிற பொருள் நம்ம பார்த்து வாங்கலாம். அந்த மாதிரி தான் நாம் ஒரு ஜிம்முக்கு போகிறோம், அந்த மாஸ்டரை பார்க்குறோம், அந்த மாஸ்டர்கிட்ட நேரடியாக அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் த குட். அது குட். ஓகே, குட் வே. அந்த வேயை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஏன்னா ஒரு ஜிம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரியாமல் இருக்காது. நாமளே நினச்சிக்கிறது இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம என்ன எடுத்துக்கோங்களேன், என்ன மாதிரி ஆட்கள் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம மாஸ்டருக்கு அந்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் தெரியும். தெரியாமல் ஒன்றும் அவங்க இத்தனை நாள் ஃபீல்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அத்தனை நாள் அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க, நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. ஓகே, இல்லை நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த கெயினிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுதான் என்னையை பொறுத்தவரை பெஸ்ட்டு. பட் இன்ஃப்ளூயன்சஸ் எங்களெல்லாம் பொறுத்தவரை எங்கள்கிட்ட இருந்து தேவையானது எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட இருந்து டேரெக்டாக நீங்கள் ட்ரைனிங் வாங்குறேன்னா அது வேறு. ஓகே, டேரெக்டாக ட்ரைனிங் வாங்குறது வந்து நான் பார்த்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்னையை நம்பி இருக்கிறீங்க, நான் உங்களை செதுக்கி எடுக்கிறேன். பட் நான் சும்மா ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நான் இவரை மாதிரியே வந்துடுவேன்னு நினைக்கிறதே தவறு. இதே இதை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் இவரே மாதிரி வந்துடணும்னு நினைக்கிறது அது ராங் வே. ஸோ அதை புரிஞ்சுக்க அப்படின்னு நான் அவருக்கு, என்னுடைய நண்பனுக்கு நான் கொடுத்த ஒரு டிப்ஸ். அதே டிப்ஸை இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா என் நண்பர்களுக்கும் நான் கொடுக்கின்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா பேரோ.